ஐயோ. முடிஞ்சதா? ஆயிடுச்சுங்க. என்ன இவ்வளவு நேரம்? இது வரைக்கும் நான் சாரி கட்டினதே இல்ல. ஓ, பொம்பளைங்க சாரி கட்டுறதுக்குள்ள விடிஞ்சிரும். என்ன பொண்ணு நீ, சாரி கட்ட கூட தெரியாதா? எனக்கு சாரி கட்டி பழக்கம் இல்லைங்க. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே மாடர்ன் ட்ரெஸ் தான். சரி இரு, நானே கட்டி விடுறேன். ஓஹோ, உனக்கு பாவாடை கட்ட கூட தெரியாதா? பாவாடைய தொப்புளுக்கு 2 இன்ச்சு கீழே கட்டணும். அப்படி. இப்ப பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கு. பியூட்டிஃபுல். அப்படியே அழகு சேல மாதிரி இருக்கு. செஞ்சா உன்ன மாதிரி ஆளுங்களை தான் செய்யணும். அப்பதான் வாழ்க்கையில இன்பம் கிடைக்கும். என்ன சொன்ன? அதான் அதான், செஞ்சா உன்ன மாதிரி பொண்ணதான் ஹீரோயினை போட்டு செய்யணும்னு சொல்றேன். டபுள் மீனிங்ல தானே கிண்டல் பண்ண. ஐயோ, இனிமே நான் பேசவே மாட்டேமா. ஐயோ நாட்டி. ஷாட்டுக்கு ரெடியா? அப்பா, இப்ப எனக்கு மூட் இல்ல. ப்ளீஸ் லீவ் மீ அலோன். பெரிய ஜோக். என்ன கரண்ட் ஷாக் அடிச்ச காக்கா மாதிரி இருக்கா? உனக்கு மூடு இல்லையா? உலகத்துல 8வது அதிசயம். உன் மூடு எகிரி போனது எப்படி? யாராவது கேட்டா சிரிச்சிட போறாங்க. நீங்க சொல்றத பார்த்தா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரை விட நான் ஒருத்தி தான் காம பிசாசா? பின்னென்ன, எப்பன்னு நீ தான் அலைஞ்சிட்டு இருப்ப. இப்ப திடீர்னு என்னாச்சு உனக்கு? உங்க டயத்தை வேஸ்ட் பண்ண கூடாதே. ஐ சே. டைம் வேஸ்டா? Yeah.
டைம் மேனேஜ்மெண்ட் தெரியுமா? உங்க வாட்ச் ஓடலையா? என்ன வெறுப்பேத்துறியா? நீ ஏன் லேட்டா வீட்டுக்கு வந்தான்னு கேட்டேன். வந்தது லேட்டு, அது போதாதுன்னு டிவி வர வச்சு கூத்தடிக்கிறியா? எப்பவும் நிம்மதியே இல்லாம இந்த வீட்லயே உட்கார்ந்து இருக்க சொல்றீங்களா? அப்படின்னு நான் எப்பவும் சொல்லியே. ஏதோ ஆட் பிலிம் சொன்னேன், நான் சொல்லி கேட்காம போயிட்டேன். சரி உனக்கு டைம் பாஸ் ஆகட்டும்னு விட்டேன். உனக்கு குழு விட்டு போச்சு, வர வர லேட் நைட்ல வர ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. வேணும்னா நீங்களும் போய் சுத்திட்டு வாங்க, நான் கேட்க மாட்டேன். தட்ஸ் ஆல். உன்கிட்ட சொல்லிட்டு போகணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. எல்லாத்துக்குமே ஒரு நேரங்காலம் இருக்கு. நீ இப்படி நடு ராத்திரியில ஊரெல்லாம் சுத்திட்டு வந்தா 4 பேர் என்ன பத்தி என்ன பேசுவாங்கன்னு கொஞ்சமாவது நீ நினைச்சு பாத்தியா? நான் முதல்லயே சொல்லிட்டேன், என் சுகத்தையும் சந்தோஷத்தையும் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்னு. யாரும் எதுவும் சொல்லுவாங்கன்றதுக்காக நான் சும்மா வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நீங்களும் வாழ மாட்டீங்க, என்னையும் வாழ விட மாட்டீங்க. நீங்க என்ன சரியா திருப்திப்படுத்தலன்னு எல்லார்கிட்டயும் சொன்னா உங்க மரியாதை என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரியங்கா, நான் வேற முடிவு எடுப்பேன். அது உங்களோட இஷ்டம். நான் என் வழியில போறேன், நீங்க உங்க வழியிலேயே போங்க, அவ்வளவுதான். நான் உன்னை என் வழியில வர சொல்லி உங்களை கட்டாயப்படுத்தலையே. சரி இப்ப என்ன பண்ணுங்கற? நான் ஏன் சந்தோஷத்தை பாத்துக்கிறேன், நீங்க உங்க சந்தோஷத்தை பாத்துக்கங்க. நான் உங்களை கேட்க மாட்டேன், நீங்களே என்ன கேட்காதீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு திமிரா வர பேசுறியா? வாவ், பியூட்டிஃபுல் மூமெண்ட். ஏய், அங்க எதுக்கு போட்டோ எடுக்கற? அழகு எங்க இருக்கோ அங்க எடுக்கற. You dirty girl. என்ன திடீர்னு டல் ஆயிட்ட? இல்ல, உன்னை பார்த்து எத்தனை பசங்க பைத்தியக்காரங்களா அலைய போறாங்களோன்னு நினைச்சேன். அதனாலதான் உன்னை ஒரு போட்டோவாவது எடுத்து வச்சுக்கலான்னு. அதெல்லாம் சும்மா எடுப்பாங்களா? வேற எதை கொடுத்து எடுக்கணும்ன்ற? You silly. My reply is same dear. Hey. Hello. Hello dream girl. How are you? அப்பா, என் குரலை வச்சே கண்டுபிடிச்சிட்டீங்களே. நான் பொண்ணுங்க கிட்ட பேசுற டயலாக்கே இதானே. என்ன சொன்னீங்க? சும்மா தமாஷுக்கு சொன்னேன். இன்னைக்கு நாம எங்கயாவது வெளிய போலாமா? எல்லா பிளேஸையும் பார்த்தாச்சு, நீயே சொல்லு. டிஸ்கோதே போலாமா? குட் ஐடியா. அப்ப நான் கார் எடுத்துட்டு வரேன், நீங்க ஸ்டுடியோ மூடிட்டு ரெடியா இருங்க. நான் உன்னை பாத்துக்கிட்டே இருந்தா என் ஸ்டுடியோவை நான் பர்மனண்டா மூட வேண்டியதா வந்துரும். அப்படிலாம் சொல்லாதீங்க டியர். நாம எவ்வளவு சந்தோஷமா ஜாலியா இருக்கும். இல்ல தமாஷுக்கு தான் சொன்னேன். சாயந்தரம் சீக்கிரம் வந்துரு. ஓகே. பாய். ஹே யானை, நல்லா இருக்கியா? எப்படி என்ன கண்டுபிடிச்ச? அதான் தும்பிக்கையால தாக்குன மாதிரி இருந்தது. சாரி சாரி. உன் கூட எவ்வளவு நேரம் இருந்தாலும் எனக்கு பத்தவே மாட்டேங்குது. உன் கூடவே இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நாம 2 பேரும் தன்னந்தனியா சந்தோஷமா இருக்கணும்னா எங்கயாவது வெளியூர் போயிட்டு வரலாமா? அங்க போனா நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நாம 2 பேரும் எப்பவும் ஃப்ரீ பர்ட்ஸா ஹாப்பியா இருக்கலாம். இட்ஸ் மை சேம் டயலாக். சரி, அப்ப எங்க போலாம்? as you like. நம்ம மூடுக்கு குளிர் பிரதேசம்னா சூட் ஆயிடும். நாம டார்ஜிலிங் போலாமா? ஓகே. So tomorrow we are going to Darjeeling. Done? Done. Okay. என்ன திடீர்னு Dress எல்லாம் எடுத்து பேக்ல வச்சிட்டு இருக்க? டெல்லிக்கு. டெல்லிக்கா? எதுக்குங்க? என் ஃப்ரெண்ட் மேரேஜ்க்கு. ஃப்ரெண்ட் மேரேஜா? பத்திரிக்கை எப்போ வந்தது? நீ இத பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணுமா? ஒரு ஆட் ஃபிலிம் ஷூட்டிங்காக போயிட்டு இருக்கேன். அதுக்குன்னு இவ்வளவு அவசரமாவா? நாளைக்கே மேரேஜ், அதுக்குதான். நாளைக்கு அமாவாசையாச்சே. அமாவாசையில கூட கல்யாணம் எல்லாம் செய்யறாங்களா? டைம்ஸ் ஆர் சேஞ்ச்டு. என்ன சிபிஐ மாதிரி என்கொயரி பண்ற? ஹாய். ஹாய் நவீன். வேலை விஷயமா நான் வெளியூர் போயிட்டு இருக்கேன். ஓகே. துளசிக்கு எது தேவைனாலும் நீ தான் செய்யணும். டேய், அது நீ என்கிட்ட நான் தனியா சொல்லுமா? எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்டா. அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறது என்னோட கடமை. நீ பாக்குறத விட நான் நல்லாவே பாத்துட்டு இருக்கேன். என்ன துளசி? ஓகேடா, நான் போயிட்டு ஓகேடா. வரேன். ஹாப்பி ஜர்னி. Okay, பை. bye. டேக் கேர். ஓகே. ஏய், ராத்திரி நேரத்து பூஜையில் ரெண்டக 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 ரகசிய தரிசன ஆசையில் ரெண்டக ரெண்டக ரெண்டக. குட் ஈவினிங் மேடம் அண்ட் சார். குட் ஈவினிங். டின்னர் ரெடி. நான் ரெடி. நீங்க ரெடியா? டெல் மீ. ஆமா வீரையா, நீ இவ்ளோ படிச்சிருக்கே, ஏன் இந்த வேலை செய்யற? தொழிலுக்கு மரியாதை ஓ மேடம். குட் குட். என்ன மேடம், ஐட்டம் எல்லாம் அப்படியே இருக்கு. இத நீங்க தொடவே இல்ல. காலையில இருந்து எப்படியாவது சாப்பிடலாம்னு முயற்சி பண்ணோம். ஆனா
இவருதான் சாப்பிடவே விட மாட்டேங்கிறாரு. அப்படியா? என்ன பண்றது வீரையா? எல்லாத்தையும் சாப்பிடுங்க மேடம், கெட்டுற போகுது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை கண்டினியூ We பண்ணுங்க. don't have any time. We are so busy. Please நீ வெளிய போயிடுப்பா. ஓகே ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரி என் வேலையை நான் செய்யறேன். சாப்பிட்டுட்டு உங்க வேலையை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சரி, சொன்னோன்னு புரிஞ்சுக்கிட்டான். Good boy. என்னங்க? ம். சீக்கிரம் எடுத்து வை. ம். Come on, fast. Carry on. Carry on. வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தான் வீரமான வேலைக்காரன். அடேங்கப்பா, என் சர்வீஸ்ல இவன மாதிரி ஒருத்தன் நான் பார்த்ததே இல்ல. பலே ரசிகனா இருக்கான். நோ டிஃபன், நோ லஞ்ச், நோ டின்னர். ஜஜஜஜஜஜா, நம்ம மூடே கிளப்புறானே. இது வரைக்கும் என் லைஃப்லயே இந்த மாதிரி ஒரு ஆசாமியை பார்த்ததே இல்ல. இன்னைக்கு ராத்திரி எம்மா என் மூட கிளப்பிட்டானே சும்மா. இன்னைக்கு ராத்திரி எம்மா என் மூட கிளப்பிட்டானே சும்மா. பிரியா, ம். இன்னைக்கு நீ குளிக்கும் போது உன்னோட அழக எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. குளிக்கும் போது பாக்கணுமா? நம்ம கேப்ரி ஆடலாமே. இட்ஸ் மை சேம் டயலாக். எப்ப பார்த்தாலும் சேம் டயலாக்னே சொல்றீங்க. இனிமே நீங்க எதை சொல்லணும்னு நினைச்சாலும் முன்னாடியே சொல்லிடுங்க. சேம் டயலாக். என்ன சத்தம் புதுசா இருக்கு? ஒருவேளை தீவிரவாதிகள் நம்ம ஹோட்டல் மேல குண்டு போடுறாங்களோ?